ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட் கிங்டமை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்துட்டு ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்ல. மெயின்லி இதுலேருந்து நிறையா கொஸ்டின் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே, பார்க்கலாம். ஆக்சுவலாக பிளான்ட் கிங்டம் பார்த்திங்க அப்படின்னா வந்து கிரிப்டோகாமியா, ஒனிரோகாமியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக பிரியும். ஒன்று வந்து நான் ஃப்ளவரிங் பிளான்ட், இன்னொன்று வந்து ஃப்ளவரிங் பிளான்ட், அதாவது பூக்கும் தாவரங்கள், அதாவது பூக்காத தாவரங்கள். இந்த நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து என்ன வச்சுக்கோங்களேன், ஒரு 3 டைப்பாக பிரியுது: தாலோஃபைட்டா, பிரியோஃபைட்டா அண்ட் டெரிடோஃபைட்டா. அந்த தாலோஃபைட்டாவில் பார்த்திங்கன்னா பாக்டீரியா, ஆல்கே, ஃபங்கை அண்ட் லிச்சன்ஸ். அதில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக வந்து ஆல்கேயை பற்றி மட்டும்தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. இந்த பாக்டீரியா, ஃபங்கை அதை பற்றிலாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் வந்து பிரியோஃபைட், அது வந்து லிவர் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து டயக்ராம் பின்னாடி வருது, அப்போ பார்ப்போம். டெரிடோஃபைட்ஸ் வந்து ஃபான்ஸ், அதாவது வந்து இந்த அழகுக்கு வளர்க்குற தாவரம்லாம் வந்துட்டு டெரிடோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அதோட வந்து சீடு வந்து வெளியே இருக்கும், அதை வந்து ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் அப்படின்னா வந்துட்டு இது வந்து சீடு வந்து ஃப்ரூட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ வந்து அது ரெண்டாக பிரியுது. ஒன்று வந்து மோனோகாட், இன்னொன்று வந்து டைகாட். மோனோகாட்னால் ஒரே ஒரு விதை மட்டும் இருக்கிறது. இப்போ மாம்பழம் அந்த மாதிரி ஒரு மாம்பழம் வேறு ஏதாவது ஒரு விதை இருக்கோ அதெல்லாம் மோனோகாட். டைகாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா 2 விதை இருக்கும். அது மாதிரி 2 விதை இருக்கிறதெல்லாம் வந்துட்டு டைகாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக தாலோஃபைட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அது வந்து சிங்கிள் செல்லுலார் யூகேரியோட்டிக் ஆர்கானிசம். அதுக்கு வந்து ஒரு டெஃபினைட் ஸ்ட்ரக்சர் இருக்காது. ஸோ ஓகேயா, இந்த பிரியோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ்லாம் டெஃபினைட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அப்போ அந்த சைலம், ஃப்ளோயம் அந்த இதெல்லாம் இருக்கும், இல்லாமல் போகும். அதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். நம்ம பின்னாடி போக போக வந்து பார்ப்போம். ஆக்சுவலாக ஆல்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா அது வந்து மோஸ்ட்லி வந்து தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அது வந்து அக்வாட்டிக் அண்ட் டெரஸ்ட்ரியலாக செம்ம வந்து வெளியவும், அதாவது மோஸ்ட்லி தண்ணியில் தான் வளரும். சிலது வந்து இந்த ஆக்சுவலாக இந்த கிராஸ் அந்த மாதிரி கூட வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. few algae grow on other plants. சிலது வந்து வேறு தாவரத்துலேயும் வளரும். சம் algae அது என்னென்ன வளரும் அப்படின்னா சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பின்னாடி இருக்கும். அக்வாட்டிக் ஆல்கே வந்து மோஸ்ட்லி வந்து மெரைன் வாட்டர் அப்படின்னா வந்து உப்பு தண்ணியில் தான் வளரும். சிலது வந்து நல்ல தண்ணியிலையும் வளரும். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஆல்கியோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து யூனிசெல்லுலார் மைக்ரோஸ்கோபிக், அதாவது மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் பார்க்க முடியும். அது வந்து குளோரலாங்கிறது வந்து இந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா பச்சையாக ஒரு உருண்டை மாதிரி இருக்குல்ல, அதான் வந்து குளோரலா. அப்புறம் வந்து கிளாமிடோமோனஸ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு கிளாமிடோமோனஸ் வந்து ஆக்சுவலாக ஒரு டெஃபினைட் ஷேப் மாதிரி இருக்கும். ஃப்ளாஜெல்லாம் வந்து இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, இந்த கரப்பம்பூச்சிக்கு 2 இது வந்துருக்குல்ல, மீசை, அது மாதிரி வந்துருக்கும். அதான் வந்து கிளாமிடோமோனஸ் இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்து வால்வர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரவுண்டாக இருக்கும். இந்த ஆக்சுவலாக மோஸ்ட்லி ஃபங்கை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகேயா. ஆக்சுவலாக பிரான்ச்டு ஃபிலமெண்டஸ் வந்து குளோரான்னு சொல்லுவாங்க. இந்த இது வந்து பிரான்ச்டு ஃபிலமெண்டஸாக இருக்கா, அதான் வந்து குளோரா அப்படின்னு சொல்லுவாங்க. குளோனிக்கல் வந்து வால்வர்ஸ், அதாவது ரவுண்டாக இருக்கிறது, அந்த மாதிரி கொலோனியலாக இருக்கிறது வந்து வால்வர்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹியூஜ் மைக்ரோஸ்கோபி சச்சஸ் வீச் இட்ஸ் மெசேஜ் அண்ட் சிஸ்டி, அதாவது இருக்கிறதுலே ரொம்ப பெருசு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சீவிட்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா 60 மீட்டர் வரைக்கும் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆல்கியோட செல் வால் பார்த்திங்க அப்படின்னா 2 லேயராக வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கும். ஒன்று வந்து செல்லுலோஸ் அண்ட் அதாவது இன்னர் வால் வந்து செல்லுலோஸாலையும் அவுட்ரு வால் வந்து பெக்டினாலையும் வந்து இது இருக்கும். இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது வந்து செல்லுலோஸ், மோஸ்ட்லி வந்து செல்லுலோஸ் பெக்டினில் தான் இருக்கும். இன்னர் வந்து செல்லுலோஸும் அவுட்ரு வந்து பெக்டினும். ஆல்கியில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் இருக்கும். அதை வச்சு கூட வந்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. அதில் மோஸ்ட்டாக வந்து இம்பார்ட்டன்ட் குளோரோஃபில் அப்படின்னு பார்த்திங்கன்னா குளோரோஃபில் ஏ, கரோட்டினைட்ஸ் அண்டு சைக்கோஃபிலின்ஸ். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் வந்து அதோட உள்ள ஃபுட் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஸ்டார்ச்சு, லெமரின் ஸ்டார்ச்சு, மேனிட்டல் அண்டு ஃப்ளோரிடன் ஸ்டார்ச்சு. சரி, இப்போ வந்து குளோரோஃபிலை வச்சு அதை எப்படிலாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ரீப்ரொடக்ஷன் ஆல்கே அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அது ரீப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா இதில் வந்து 3 டைப்பாக வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணும். ஒன்று வந்து வெஜிடேட்டிவ், இன்னொன்று ஏசெக்சுவல் அண்டு செக்ஸுவல். இந்த வெஜிடேட்டிவ் அப்படிங்கிறதுல வந்து மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் பட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ராக்மெண்டேஷன்னா ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த
அது ஒரு இது வளர்ந்துருக்கு அப்படின்னு வச்சுங்களேன், அதுலேருந்து முறிஞ்சு கீழே விழுந்து புதுசாக ஒன்று வளர்கிறது தான் வந்து ஃப்ராக்மெண்டேஷன். ஏசெக்ஷுவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு மொட்டைல் ஸ்போர்ஸ், அதாவது மொட்டைல் நான் மொட்டைல் ஸ்போர்ஸ், அதாவது ஸ்போர்ஸ்னு சொல்லி ஒரு இது இருக்கும், அது ரெண்டும் சேர்ந்து இணைஞ்சு ஃபார்ம் ஆகிறது பேர் தான் வந்துட்டு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா வந்துட்டு கேமிட்ஸ், ஃபியூஷன் ஆஃப் கேமிட்ஸ், அதாவது மேல் கேமிட்ஸ் ஃபீமேல் கேமிட்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு இது இருக்கும், அது ரெண்டும் இணைஞ்சு ஃபார்ம் ஆகிறது தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோகேமி, அனிசோகேமி அண்ட் ஊகேமி. ஐசோகேமினா ஒன்றும் கிடையாது, ஃபியூஷன்ஸ் ஆஃப் கேமிட்ஸ், அதாவது ரெண்டு கேமிட்ஸ் சேம் கேமிட்ஸ் சேர்ந்து வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து ஐசோகேமி. ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேமிட்ஸ் ஃபார்ம் ஆகி வந்துச்சுன்னா அது வந்து அனிசோகேமி. டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதாவது ரெண்டு மேல் கேமிட் ரெண்டு ஃபீமேல் கேமிட் அந்த மாதிரி ரெண்டுமே, அதாவது சைஸ் எல்லாமே மொத்தமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அது வந்து ஊகேமி. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அது பாருங்கள் அப்படின்னா எப்படி இருக்குது. இப்போ வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ்னால் மியாசிஸாக, அதாவது 1 2 அப்படி அந்த மாதிரி அந்த நியூக்ளியஸ் ஃபஸ்ட்டு பிரியும், அதுக்கப்புறம் அந்த நியூக்ளியஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஒரு புது கிளாமிடோமோனஸே உருவாயிடும். இதில் வந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு கேமிட்ஸ், இது வந்து மேல் கேமிட்ஸ், இப்போ ஃபீமேல் கேமிட்ஸ் இருக்குது, அது ரெண்டு இணையுது, அதுக்கப்புறம் சைகோஸ்கோரா ஃபார்ம் ஆகுது, அப்புறம் மியாசிஸ் மூலமாக வந்து உடஞ்சி புது கிளாமிடோமோனஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இந்த குளோரோஃபில் பிக்மெண்ட்டை வச்சு இந்த ஆல்கியை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. அது வந்து மொத்தம் 3 டைப், ஒன்று வந்து குளோரோஃபைசி, இன்னொன்று ஃபியோஃபைசி அண்ட் ரோடோஃபைசி. குளோரோஃபைசிங்கிறது வந்து க்ரீன் ஆல்கி, அதாவது பச்சை தாவரம், பச்சை பசேன்னு இருக்கும். ஃபியோஃபைசி வந்து ப்ரௌன் ஆல்கி, ப்ரௌன் கலரில் இருக்கும், அது மோஸ்ட்லி பாரம்பரியம் வரும். ரெட் ஆல்கிங்கிறது வந்து சிவப்பு கலரில் இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து மோஸ்ட்லி வந்து க்ரீன் கலர், க்ரீன் டு த டாமினன்ஸ் ஆஃப் பிக்மெண்ட்ஸ், அதாவது குளோரோஃபில் ஏயும் பி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது க்ரீனை ஞாபகம் வச்சுங்களேன். குளோரோஃபில் ஏயும் பி இருந்துச்சு அப்படின்னு வச்சுங்களேன், அது வந்துட்டு க்ரீன் ஆல்கே. ஓகே, ஆக்சுவலாக இந்த குளோரோபிளாஸ்ட் ஆர் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸு, பிளேட்டு, ரெட்டிகுலேட்டு, கப் ஷேப்டு அந்த மாதிரி அதோட குளோரோபிளாஸ்ட் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த மெம்பரன்ஸ் ஒன் ஆர் மோர் ஸ்டோரேஜ் பாடிஸ் அண்ட் பைரினைட்ஸ் லொக்கேட்டட் இந்த, அதாவது 1 இல்லை 2க்கு மேற்பட்ட வந்து ஸ்டோரேஜ் பாடிஸ் இருக்கும். பைரினைட்ஸ் வந்து குளோரோபிளாஸ்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்கும். ஆக்சுவலாக க்ரீன் ஆல்கே வந்து மேனப் ஆஃப் இன்னர் செல்லுலோஸ், அதாவது வந்து ரிஜிட் செல்வால், அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கான செல்வால் இருக்கும் இந்த க்ரீன் ஆல்கேக்கு. அது வந்து இன்னொரு செல்லுலோஸும் அவுட்டரில் பெக்டோஸும் சேஞ்ச் ஆகிருக்கும். இது வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் போல தான் வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணும், அதான் ஃப்ராக்மெண்டேஷன், அதாவது ஒன்று உடஞ்சி அது கீழே விழுந்து புதுசாக ஒன்று ஃபார்ம் ஆகுறது. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் அதே மாதிரி தான், அந்த இதில் பார்த்தீங்களா அந்த டயக்ராமில் பார்த்த மாதிரி ஃப்ளாஜிலேட்டஸ், சூஸ்போஸ், அந்த ஐசோகேமிஸ், அனிசோகேமிஸ், ஊகேமிஸ் அந்த மாதிரி கேமிட் ஃபார்ம் ஆகி அது வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணும். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா எக்டோகார்பல், ஜயக்கோட்டியா, லேமினேரியா அண்டு சசானெஃபிகஸ். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ரீன் ஆல்கியில் வந்து என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்து வந்து பிரியோஃபைஸுங்கிறது வந்து ப்ரௌன் ஆல்கே. ப்ரௌன் ஆல்கியை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த ப்ரௌன் ஆல்கே ஃபுல்லாக மோஸ்ட்லி வந்து இந்த இதில் தான் வரும், இந்த கடலில் தான் மோஸ்ட்லி வந்து வளரும். இதில் என்னென்ன குளோரோஃபில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் ஏ, சி, கேரோட்டினைட்ஸ் அண்ட் சாந்தோஃபில்ஸ். இப்போ ப்ரௌன் ஆல்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் ஏ, சி, கேரோட்டினைட்ஸ் அண்ட் சாந்தோஃபில்ஸ் இருக்கிறது தான் வந்து ப்ரௌன் ஆல்கே. சாந்தோஃபைல், பிக்மெண்ட் அண்ட் ஃபிக்டன்ஸை இதில் வந்து ஃபயோசாத்தின் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட்டும் வந்து இருக்கும். இதில் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபுட்டு வந்து கார்போஹைட்ரேட்ஸாக இருக்கும், கார்போஹைட்ரேட்டட். இதுலேயும் வந்து அப்படின்னா செல்லுலோஸ் அவுட் சைட் இஸ் கோட்டிங் அல்ஜின், அதாவது வந்து இதுலேயே வந்து செல்வால் இருக்கும், செல்லோதான். அப்புறம் வந்து வெளியே வந்து அதோட கோட்டிங் ஒன்று இருக்கும், அதாவது வந்து செல்வால் வந்து கோட் பண்ணுற ஆல்கின் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கோட் பண்ணியிருப்பாங்க. இதுவும் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஃப்ராக்மெண்டேஷன். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனாக பைஃப்ளாஜிலேட் சூஸ்போஸ், அதாவது 2 இது இருக்கும், அது வந்து பார்த்தா தான் தெரியும், நான் வந்து உங்களுக்கு அப்புறம் பின்னாடி வந்து சொல்லுவேன். அடுத்து வந்து ரெட் ஆல்கே. ரெட் ஆல்கேயில் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா எதனால் அது வந்து ரெட் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த சைக்கோஎரித்ரின், இந்த இதனால தான் வந்துட்டு அது வந்து ரெட் கலரில் இருக்குது. சைக்கோஎரித்ரின், இதை வந்து மறந்துடாதீங்க. எதனால் ரெட் ஆல்கே வந்து ரெட் கலரில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சைக்கோஎரித்ரின் அப்படின்னு சொல்லி ஒரு பிக்மெண்ட் இருக்கும், அதனால தான் வந்து அது ரெட் கலரில் இருக்கும். இதில் வந்து இது வந்து மல்டி செல்லுலார், அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு வந்து ஃப்ளோரைடைட் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். ஓகே, இதுவும் அதே தான் ஃப்ராக்மெண்டேஷன். அது வந்து அங்கே வந்து பைஃப்ளாஜிலேட் ஸ்போஸ், இதில் வந்து நான் மொட்டைல் ஸ்போஸ், நான் மொட்டைல் கேமிட்ஸ். ஓகே, இந்த என்ன இதை பார்த்து வச்சுக்கோங்க. தேர் ஆர் காமன் மெம்பர்ஸ் ஆஃப் ரெட் ஆல்கே பார்த்தீங்கன்னா பாலிசிஃபோனியா அண்ட் போரோஃபைரா அண்ட் கிராசிமிக்கா அண்ட் ஜெரிடியம். இதெல்லாம் கரெக்டாக வச்சு கொஞ்சம் பார்த்துக்குங்க, ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ரெட் ஆல்கே கீழே என்னென்ன வரும் அப்படிங்கிறத
கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அடுத்து வந்து யூசஸ் வந்து பார்க்க போகிறோம். யூசஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், half of the total carbon dioxide in earth is carried by the algae through photosynthesis. இது வந்து ஆக்சுவலாக ஆட்டோட்ராபிக் நியூட்ரிஷன்ஸ். இதில் ஃபோட்டோசிந்தசிஸ் பிக்மெண்ட் அதாவது இருக்கிறனால இது வந்து அதோட ஃபுட்டு அதுவே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். ஸோ வந்து இதில் வந்து கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் பண்ணுறது வந்து மோஸ்ட் வந்து இந்த ஆல்கே தான். பீயிங் ஃபோட்டோசிந்தசிஸ் தி இன்க்ரீஸ் தி லெவல் ஆஃப் டிசால்வ்ட் ஆக்சிஜன். பீயிங் ஃபோட்டோசிந்தசிஸ் அதே இருக்குன்னு சொன்ன மாதிரி ஃபோட்டோசிந்தசிஸ்னால தான் என்ன நம்ம கார்பன் டை ஆக்சைடு வெளியிட்டுட்டு ஆக்சிஜனை வந்துட்டு ரிலீஸ் பண்ணும். கார்பன் டை ஆக்சைடு உள்ளே வாங்கிட்டு ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணும். ஓகேயா? தேர் ஆர் ப்ரோமோட் இம்பார்ட்டன்ஸ் ப்ரொடியூசர்ஸ். இது மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபுட் சைக்கிள் ஆஃப் அக்வாட்டிக் அனிமல்ஸ்க்கு வந்து ஃபுட், அதாவது மீன் எல்லாத்துக்கும் பாதி வந்து ஃபுட்டாக இருக்கிறது வந்து இந்த ஆல்கே தான். மெனி ஸ்பீஸ் ஆஃப் போரோஃபைரா, லாமினேரியா அண்ட் சாஸ்குமேரா அவங்க 70 ஸ்பீஸ் ஆஃப் மரைன் ஆல்கேஸ். இது எல்லாமே வந்து ஃபுட்டுக்கு தான். மெயின்லி வந்து ஆல்கேஸ் வந்து ஃபுட்டு அந்த மாதிரி இதுக்கு தான் யூஸ் பண்ணும். ப்ரோட்டீன்ஸ்லாம் நிறையா வந்து இதில் வந்து இது பண்ணுவாங்க. அகர் இஸ் ஒன் ஆஃப் த கார்பன்சைல் ஃபர்டைல் ஜெலிடியம் அண்ட் கட்ஸ் யூஸ் டு க்ரோ மைக்ரோப்ஸ் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் ஜெலிஸ். இது ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப 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 முக்கியம். இதை பார்த்துக்குங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அகர் இஸ் ஒன் ஆஃப் த கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் ஆப்டன் பை ஜெலிடியம் கிராஸில் வந்து இது பண்ணுற ஒரு திரவ மாதிரி இருப்பாங்க. அது வந்து ஐஸ்கிரீமுக்கும் ஜெல்லியும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த செட்டைன் மெரைன் ப்ரௌன் அண்ட் ரெட் அது ப்ரொடியூஸ் லார்ஜ் ஹைலகார்ட்ஸ் இஸ் கமர்ஷியலி. ஓகே, குளோரலா அண்ட் ஸ்பினச். ஆக்சுவலாக இதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. குளோரலா அண்ட் ஸ்பைருலா இந்த யூனிசெல்லார் ஆர்கன் அதை வந்து ப்ரோட்டீன் வந்து யூஸ் பண்ணுறது, அதாவது ப்ரோட்டீன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான் ஆல்கே. தேங்க்யூ. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.